ஈரானின் எரிசக்தி கட்டமைப்புகள் மீதான தாக்குதல்களை 5 நாட்களுக்கு நிறுத்தி வைத்திருந்த ட்ரம்ப் தற்போது அதை 10 நாட்களுக்கு நீட்டித்திருக்கிறார். போர் நிறுத்த பேச்சுவார்த்தை சுமூகமாக செல்வதால் இந்த நடவடிக்கை என ட்ரம்ப் காரணம் கூறினாலும் அவர் போரிலிருந்து பின்வாங்க தொடங்குவதாக பலரும் சந்தேகம் தெரிவிக்க தொடங்கியிருக்கின்றனர். ஏப்ரல் 6ஆம் தேதி இரவு 8 மணி வரை இந்த காலக்கெடு அமலில் இருக்கும் என தனது ட்ரூத் சோஷியல் பக்கத்தில் பதிவிட்டிருந்த அவர் மேலும் போலி செய்தி ஊடகங்களின் கூற்றுகளுக்கு மாறாக ஈரானுடன் மிக சிறப்பாக பேச்சுவார்த்தை நடப்பதாகவும் குறிப்பிட்டிருக்கிறார். அமெரிக்காவுடன் எந்தவித பேச்சுவார்த்தையிலும் ஈடுபடவில்லை என ஈரான் மறுத்து வந்த சூழலில் ஈரானில் சரியான நபர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தி வருவதாகவும் பேச்சுவார்த்தை நடத்துவதில் தீவிரம் காட்டுவதை நிரூபிக்கும் வகையில் எங்களுக்கு பரிசாக 10 பெரிய கப்பல்களை ஹோர்முஸ் நீரிணை வழியாக செல்ல ஈரான் அனுமதித்ததாகவும் ட்ரம்ப் தெரிவித்திருக்கிறார். பின்னர் பாகிஸ்தான் கொடியேந்திய கப்பல்கள் ஹோர்முஸ் நீரிணையை கடந்து சென்றதாக தகவல் வெளியானதாகவும் ட்ரம்ப் குறிப்பிட்டிருந்தார். இதனிடையே பாகிஸ்தான் மூலம் ஈரானுக்கு அனுப்பப்பட்ட 15 அம்ச கோரிக்கை அடங்கிய போர் நிறுத்த திட்டத்தை மூத்த ஈரான் அதிகாரி ஒருவர் ஆய்வு செய்ததாகவும் அதில் அமெரிக்க மற்றும் இஸ்ரேலிய நலன்கள் மட்டுமே குறிப்பிட்டுள்ளதாக கூறி அதனை ஈரான் நிராகரித்ததாகவும் ராய்ட்டர்ஸ் செய்தி முகமை செய்தி வெளியிட்டுள்ளது. இந்நிலையில் போர் நடவடிக்கைகளுக்காக கூடுதலாக 10,000 அமெரிக்க படை வீரர்களை மத்திய கிழக்கில் களமிறக்க அமெரிக்கா திட்டமிட்டு வருவதாகவும் தெற்கு லெபனானில் இஸ்ரேல் கூடுதல் படைகளை அனுப்பியுள்ளதாகவும் சர்வதேச ஊடகங்கள் தெரிவிக்கின்றன.